நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். மந்த மதி கொண்ட சங்கி கூட்டங்களை பின்னி பெடலெடுத்த கழகம், ஜாதி பதியும் மதவெறியையும் வெற்றி பகை முடித்த கழகம். இது அறிஞர் வரி வந்த கழகம், நம்ம கலைஞர் வழி நடத்திய கழகம். இது தளபதியை தந்த கழகம், நம் உதய நிதியை தந்த கழகம். கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். ஒரு 15 பேர் கைதட்டினாங்க, ரொம்ப நன்றி. எல்லாரும் ஏன் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அவரு தான் இப்படியே உட்காந்துருக்காரு. ஒரு மனிதன் ஏதாவது ஒரு சுவையான பொருள் சாப்பிட்டான்னா அந்த சுவை முகத்துல தெரியும். புளிப்பு சாப்பிட்டான்னா ஊறுகாய் சாப்பிடுவேன் அப்படிங்க. இனிப்பு சாப்பிடும்போது அந்த இனிப்பு முகத்துல தெரியும். கசப்பு சாப்பிட்றப்ப கசப்பு முகத்துல தெரியும். எந்த சுவையான உணவு கொடுத்தாலும் உணர்வே இல்லாமல் ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான்னா அந்த குரூப்பை என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க அது மாதிரி உட்கார்ந்துருக்காதீங்க. இது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டம். இந்த அருமையான கூட்டத்தை மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இவ்வளவு நேரம் யாருக்கும் துண்டு போடல. நான் பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு 15 வேட்டி வந்துருச்சு, போட்டுக்கிட்டு இருக்காரு, முடிச்சிருவாரு. எப்படி என் பேரோட என்னுடைய ஊர் பேர் சேர்ந்து எனக்கு பெருமை தருகிறதோ, கல்யாண சுந்தரம் என்ற கவிஞரோடைய பெயரோடு பட்டுக்கோட்டை என்ற பெயர் சேர்ந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று பெயர் பெற்றிருக்கிறாரோ, லியோனி என்ற பெயரோடு திண்டுக்கல் லியோனி என்று சேர்ந்து எனக்கு எப்படி பெருமை தந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல கணபதி என்ற பெயரோடு காரம்பாக்கம் என்ற பெயர் சேர்ந்து ஒரு உழைப்பின் சிகரமாக என்னுடைய அருமை சகோதரர் காரம்பாக்கம் கணபதி 8:30 இந்த கூட்டம் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நடந்துட்டு இருக்க நேரத்தை பாரு, 9 ஆக போகுது. ஒரு ட்ரெயின் இப்படித்தான் 8:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 9:30க்கும் 10:30க்கும் வந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த ஊருக்காரங்க நொந்துட்டாங்க. என்னடா ஒரு நாளைக்காவது 8:30க்கு வந்துருமான்னு பாக்குறான் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் கரெக்டா 8:30க்கு வந்துருச்சு. ஆஹா சூப்பர் டிரைவர்ரா அப்படின்னு எல்லாம் மாலையை தூக்கிட்டு அந்த டிரைவருக்கு போடுறதுக்கு சால்வா மாலையெல்லாம் போட்டாங்க. டிரைவர் சொன்னார், பொறுங்க பொறுங்க பொறுங்க, ஏயா இது நேற்று 8:30க்கு வர வேண்டிய ட்ரெயினுங்க, நான் 8:30க்கு வந்தோன்னே நீங்க வாட்டுக்கு மாலையை போட்டு என்னை அசிங்கப்படுத்துறாதீங்கன்ட்டு. இன்னைக்கு ஒருத்தர் முதலமைச்சர் ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்குன்னா இந்த இப்படி மாலை போட்டு தான் உட்கார வச்சிருக்கு. இந்த அருமையான என் சகோதரர் காரப்பாக்கம் கணபதி எளிமையுடைய அடையாளம், உழைப்பின் சிகரம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரும்பை தம்பி பிரபாகர் ராஜா, தாயகம் கவி, நம்ம பாலவாக்கம் நம்ம வீரமணி, நம்ம அயப்பாக்கம் வீரமணி, பாலவாக்கம் மனோகரன், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நாங்கள் மிகவும் நேசிக்கின்ற கவிஞர் வாலியின் மீது பற்றும் பாசம் வைத்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு கவிஞர், மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில பேசிய கவிஞர் காசிமுத்து மாணிக்கம். ஒடிசின்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் என்ன அப்படின்றத பார்த்தவங்களுக்கு தெரியும். போர் புரிந்து விட்டு திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மாவீரன் வர்றப்ப ஒரு ஒத்தக்கண் மாயாவி கிட்ட சிக்கி வேதனைப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சிருவான். மனிதர்களை விலங்குகளாக மாற்றுகின்ற மந்திரவாதி கிட்ட தப்பிச்சு மீடேறி வந்துடுவான். நிறைவாக அவன் தாயகத்திற்கு வீரனாக வந்து சேர்ந்த ஒடிசியை போல் பலவிதமான இடையூறுகளில் எல்லாம் மாட்டி இன்று தாய் வீடு திரும்பி இருக்கிற என் அன்பு தம்பி பெஞ்சமின் அவர்கள், அவர் இன்னைக்கு திமுகவில் கலந்துகிட்டது பிற்பாடு முதல் கூட்டம் இந்த கூட்டம்.
அது லியோனிக்கு அப்படி ஒரு ராசி இருக்கு. நம்ம தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்து கலந்துகிட்ட முதல் கூட்டம் என் தலைமையில தான் நடந்துச்சு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்தோன்னா என் கூட உட்கார்ந்து தான் முதல் திமுக கூட்டத்தில் பங்கேற்றார். அதனால என் தம்பி பெஞ்சமின் அவர்கள் நான் கலந்துக்கிற அந்த கூட்டத்தில் முதல் கூட்டமாக திமுக வேட்டி கட்டி இங்கே உட்கார்ந்துருக்காரு. ஏன் அவர் இன்னைக்கு நான் சொல்றேன்னா, நான் வாத்தியாரா இருக்கப்ப எனக்கு கல்வி அமைச்சராக இருந்தவர். நான் வாத்தியாரா இருக்கேன், அப்போ வந்து எனக்கு கல்வி அமைச்சர். திண்டுக்கல்ல ஒரு கல்வி அமைச்சருடைய கூட்டத்துக்கு நான் ஓரத்தில் அப்படி உட்காந்து வரவேற்புரையாவது நம்மளை கூப்பிடுவாங்களான்னு பார்த்தா, அது எப்படி அவர் இருந்த கட்சியில் என்னை கூப்பிடுவானா வரவேற்புரையாற்ற. தூரத்தில் நின்று ஒரு கல்வி அமைச்சரை நான் வேடிக்கை பார்த்தேன். அதே மாதிரி நான் சார்ந்திருக்கக்கூடிய பாடநூல் கழகம் என்ற பெயரை பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் என்று மாற்றியது அவர் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் தான். அதனால இப்படி பல சாதனைகளை புரிந்த பெஞ்சமின், அதாவது கையில் பிடித்தால் நம்மை கையை விட்டு விலகி ஓடுவது வெராமீன், மனிதனுக்கு சக்தியை தருவது சுறாமீன். இன்று நம் கழகத்திற்கு கிடைத்திருப்பது பெஞ்சமின். அதனாலதான் அவர் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம அண்ணா அமைப்பு செயலாளர் RS பாரதி அண்ணன், அவர் கலைஞரோட எப்படி இருந்தாருங்கிறதுக்கு தலைவரே மேடையில் இந்த சம்பவத்தை சொன்னார். அவரும் தலைவர் கலைஞரும் ட்ரெயினில் போவாங்களாம். கருணாநிதி அடுத்து பாரதி அப்படின்னு பேர். அதில் கருணாநிதி எம் அப்படின்னு வயசு போட்டிருப்பாங்க மேல், பாரதின்னு போட்டு எம்னு போடாமல் மறந்துட்டு எஃப்னு போட்டு வயசை போட்டாங்க. டிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்க ஆளுங்க தலைவர் யாரோ ஒரு ஃபிகரை கூட்டி வர்றாரு போல இருக்கு, பாரதின்னு யாரோ ஒரு பொண்ணோட வர்றாருன்ட்டு எல்லாம் ஆசையோட காத்திருந்திருக்காங்க. அண்ணன் கூட இறங்கியிருக்காரு. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, நம்ம தலைவர் கூட எவ்வளவு நெருக்கமாக இருந்த ஒரு அருமையான எங்கள் அருமை அண்ணன் அமைப்பு செயலாளராக நமக்கு கிடைத்திருப்பது ஒரு மாபெரும் பெருமை. அவர் இன்னைக்கு 3/4 மணி நேரம் பேசலாம், ஆனால் எனக்காக 15 நிமிஷத்தில் முடிச்சிட்டார். வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள். அதனால எல்லாரும் அவருக்கு ஒரு கரவொலி எழுப்பி, எங்க அண்ணன் இன்னும் பல 100 ஆயுசு எந்திரிச்சு கை தட்டுங்க, அப்பதான் கொஞ்சம் தூக்கம் போகும். எங்க அண்ணன் இன்னும் 100 ஆயுசுக்கு நல்லா இருந்து எங்கள் கழக தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களுக்கு அரணாகவும் கேடயமாகவும் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் எங்கள் அண்ணனுக்கு தரணும்னு அவர் அன்போட நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். முடிஞ்ச கூட்டம் நன்றி வணக்கம்ட்டு போயிட வேண்டியதானே, இதுக்கு போய் லியோனியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். உலகத்தில் உள்ள தலைவர்களில் கலைஞர் என்று அழைக்கப்பட்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? இயல், இசை, நாடகம் 3ம் கலந்த திறமைகளை பெற்ற தலைவர். இந்த கூட்டத்தில் நிறைய முக்கியமான விஐபிலாம் உட்கார்ந்துருக்காங்க. என் தங்கச்சி ஜூலி உட்கார்ந்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஜூலின்னு பேர் அவங்களுக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தன்னுடைய அருமையான குரலை எழுப்பிய அருமை தங்கை. அவங்க வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலெல்லாம் பாப்புலர் ஆனாங்க. இது எல்லாவற்றையும் பெருமை எனக்கு எதுன்னா, நம்ம திராவிட மாடல் ஆட்சியை ஆதரித்தவர்கள் பேசி கொண்டிருக்காங்கல்ல, அந்த ஜூலியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி நம் கலைஞர் அவர்கள், கலைஞர் என்ற வார்த்தைக்கு அடைமொழிக்கு சொந்தக்காரர். உலக அரசியல் தலைவர்களுடைய வரலாற்றிலேயே ஒரு தலைவனின் குரலுக்காக கோடான கோடி ரசிகர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்த ஒரே குரல் நம் தலைவர் கலைஞருடைய குரல். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். இப்படி ஒரு குரல் ஒரு தலைவனுக்கு எங்கேயாவது கிடைக்குமா? நம்ம தலைவர் மாதிரி தன் வாழ்க்கை வரலாறை இத்தனை தொகுதிகளாக நெஞ்சுக்கு நீதி என்று எழுதிய ஒரே தலைவன் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
நம்ம தலைவர் இன்னைக்கு வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி இப்ப இருக்க முதலமைச்சர் கொடியேற்ற போறார், சுதந்திர தின கொடி. நம் கலைஞர் அவர்கள் பெயரால் நாணயம் வெளியிடப்பட்ட போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இங்க வந்திருந்தார், கலைவாணர் அரங்கத்தில் கூட்டம். அப்ப அவர் பேசிய அந்த பேச்சு என்ன தெரியுமா? I was the chief minister of one state in India. Really, I am grateful to Dr. கலைஞர் அப்படின்ட்டு எதுக்கு சொன்னார்னா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் பொழுது டாக்டர் கலைஞருக்குத்தான் அனைத்து முதலமைச்சர்களும் நன்றி சொல்லிக் கொண்டே கொடியேற்றுகிறோம். மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, நாளை மறுநாள் நீங்கள் சுதந்திர தின கொடி ஏற்றும் பொழுது என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருக்கு நன்றி சொல்லிக் கொண்டேதான் நீங்கள் கொடியேற்ற வேண்டும். வெங்கையா நாயுடு அவர்கள் துணை ஜனாதிபதியாக இருந்தப்ப நம்ம ஓமந்தூரார் அந்த மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலையை திறந்து வைக்க வந்திருந்தார். அப்ப அவர் சொன்ன 3 வார்த்தைகள், கலைஞர் இஸ் நாட் ஒன்லி a leader, he is an organizer, he is an agitator, he is an orator. Organizer, agitator, orator, இந்த 3க்கும் பெருமை சேர்ப்பவர் கலைஞர்னு அன்னைக்கு துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு சொன்னார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன். மா என்றாலே பெருசு என்று பொருள், மன்னன் என்றால் அரசன். மாமன்னன்னா என்ன அர்த்தம்? பெரிய அரசன் என்று பொருள். அதே மாதிரி பேரரசன் அப்படின்னு பொருள். அதே மாதிரி பெருங்கூட்டம்னா உண்மையிலே பெருங்கூட்டம். மாபெரும் கூட்டம்னா என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய கூட்டம்னு அர்த்தம். தனது சாதனைகள் அனைத்தையுமே பெரிய பெரிய சாதனைகளாக படைத்து காட்டிய ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறார் என்றால் அது என்னுடைய அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் தான். அவர் பாருங்க, வருகின்ற அடுத்த வருஷம் ஏதென்ஸ் நகரத்தில் மாரத்தான் நடத்த போறாருன்னா இப்படி ஒரு சாதனையை எங்க அண்ணனை தவிர வேற யாராலையும் படைக்க முடியாது. ஏதென்ஸ் நகரம்ங்கிறது சாக்ரட்டிஸ் பிறந்து வளர்ந்த நகரம். சாக்ரட்டிஸ்னா யாருன்னே தெரியாதவங்களுக்கு என் தலைவருடைய வசனம் தாயா சாக்ரட்டிஸ்னா யாருன்னு கற்றுக் கொடுத்துச்சு. சிவாஜி கணேசன் பேசுவார், ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே, ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள், வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால், சீட்டிய வாளில் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாது வீரர்களே, இதோ நான் தரும் அறிவாயுதத்தை ஏந்திக் கொள்ளுங்கள். அறிவாயுதம் அறிவாயுதம் சாக்ரட்டிஸ் தருகிறேன். அப்போ ஒருத்தர் சொல்லுவான், சாக்ரட்டிஸ் என்ன குற்றம் செய்தார்? அவர் இளைஞர்களை கெடுக்கிறார். அதுக்கு என் தலைமை வசனம் எழுதியிருப்பாரு, நான் என்ன பருவ விருந்தளிக்கும் பாவையா, இல்லை வாலிபருக்கு வலை வீசும் விளை மாதா, ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும்னு அன்னைக்கே என் தலைமை எழுதினார் வசனம். அப்படிப்பட்ட தலைவர். அந்த தலைவர் நெஞ்சுக்கு நீதியில ஒரு சம்பவம் எழுதியிருப்பாரு. திமுகவை தொட்டு பார்ப்பவர்களுக்கு என்ன கதி ஏற்படும் ஒரு சம்பவம் எழுதியிருப்பார். அண்ணனுக்கு தெரியும். அவர் சின்ன குழந்தையா இருந்தப்ப நிறைய சுருட்ட முடி, சின்ன பிள்ளையில நிறைய யாருக்கு சுருட்ட முடி இருக்கோ அவங்க சீக்கிரம் வளர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. தலைவருக்கு நிறைய சுருட்ட முடி. முடி எடுக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு குலதெய்வம் கோயிலில் வேண்டியிருக்காங்க. முடி எடுக்கணும்னு சொல்ற நாள் அன்னைக்கு மழை வந்துருச்சு. அதுக்கு சொல்றதுக்கு தான் ஒரு குரூப் இருப்பாங்கல்ல சோசியக்காரங்க, இன்னைக்கு எடுக்க வேண்டிய முடியை இன்னைக்கே எடுத்து ஆகணும், இல்லாட்டி பெரிய உயிருக்கு ஆபத்துன்ட்டான். நம்பிட்டாங்க. உடனே கோயிலுக்கு போகாம மழை நேரத்தில் வீட்டிலேயே வச்சு அவர் முடியை எடுத்து அந்த முடியை பத்திரமா வச்சு நீங்க இன்னொரு நாள் போறப்போ கோயிலில் காணிக்க செலுத்திடுங்க அப்படின்ட்டு ஒரு பித்தளை குடத்துக்குள்ள தலைவருடைய முடியை வச்சு மூடி வச்சிருக்காங்க. அன்னைக்குன்னு திருடை வந்திருக்கான் தலைவர் வீட்டுக்கு. வந்து என்னென்னத்தையோ திருடணும்னு ஐடியா பண்ணி பார்த்துருக்கான். பித்தளை குடம். அவன் பார்த்தோன்னா, ஆஹா பெரிய புதையல்ல வச்சிருப்பாங்கடா, நாணயம்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு ராத்திரி ஒரு இடத்துல போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான். என்ன இருந்திருக்கான்?
அண்ணன் சுத்த தமிழ்ல சொல்லிட்டாரு, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு திருட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முடிவில் அவர்கள் கையில் கிடைப்பது வெறும் முடி மட்டும்தான். ஏன்னா அதை சொன்னா அதை ட்ரெண்டாக்கி விட்டுறாங்க. காரணம் என்னன்னா, என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் வாட்டுக்கு செவனேன்னு இருந்தார். அவரை போய் கைது செய்து ஓலக்கூர் காவல் நிலையத்திலே மதிய உணவு அருந்தி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு நாள் முழுவதும் அவர் தான் ட்ரெண்டிங்ல தலைப்பு செய்தி. என்னடா நம்ம என்னமோ ஒன்று நினைச்சான், வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் தஞ்சாவூருக்கு கூட போகாமல் மீண்டும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் தான் ஒரு திராவிட தலைவன் என்பதை நிரூபித்து காட்டிய என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் விழா. இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, சட்டமன்றத்தை பத்தி எங்க அண்ணன் பாரதி அண்ணன் சொன்னாங்க. சட்டமன்றமாயா நடக்குது, 13 ஜோக்கரா இருந்தா எப்படின்னே ரம்மி விளையாடுறது. உதயநிதி தான் சொன்னார், 13 ஜோக்கரா இருந்தால் எப்படிடா ஜெயிக்கிறது. அதை விட நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கச்சேரினா பாடகர் இருக்கணும், மிருதங்கம் இருக்கணும், கஞ்சிரா இருக்கணும், கொன்னக்கோள் சதி சொல்றவன் இருக்கணும், வயலின் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து தான் கச்சேரி. கலியுகவரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சிகளேப்பது பழனியிலே தங்கு டாக்கு திந்து மிருதங்கம் தீம் தக்கிட்ட ஜொனுதா தாம்க ஜொனுதா அப்படின்னு கொன்னக்கோள் சதி. கடம் அடிப்பான், வயலின் இப்படி நடந்தா தான் கச்சேரி. எல்லா பேருமே ஜால்ரா வச்சுக்கிட்டு கலியுக சைஞ்சக் சைஞ்சக் சைஞ்சக்னு அடிச்சா கச்சேரியில கல்ல கொண்டு எறிவானா எரிய மாட்டாங்க. அம்புட்டும் ஜால்ரா வாங்குறாங்க பாருங்க. பல்பு டெய்லி முதலமைச்சரே 5000 வாட்ஸ் பல்பு வாங்கினாரு முதல் கூட்டத்துல. பட்டு வேஷ்டி மாப்பிள்ள மாதிரி அழகா இருந்தார் அன்னைக்கு. என்னைக்குமே முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்லாத நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு நாள் சிரிச்சார். அந்த சிரிக்க வச்சது கூட எங்க MRK பன்னீர்செல்வம் தான். அவங்க என்னென்னமோ பேசி தலைவரை சிரிக்க வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஒவ்வொரு மந்திரி எந்திரிச்சு ஆகாகா ஓகாகா வானமே வையமே பூமிய தரைய அப்படின்னாங்க. என்னென்னமோ விட்ட போடுறோம், ஒன்றும் வேலையாக மாட்டேங்குது. அன்னைக்கு வாங்கினார் பாருங்க ஒரு பல்பு. வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு தரவில்லை, விவசாயிகளுடைய கடன் முழுமையாக அடைக்கப்படவில்லை, காவிரி தண்ணீர் இன்னும் திறக்கப்படவில்லை. எனவே டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகள் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் கம்பீரமா முழங்குறார். நம்ம மாண்புமிகு முதல்வர் எந்திரிச்சாங்க. மாண்புமிகு சி ஜோசப் விஜய் பட்டு வேஷ்டியோட வறட்சி நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் பேப்பர் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். உடனே அவங்க நல்ல உள்ள எந்திரிச்சு தளபதி கச்சேரி அப்படின்னு 6 நாள் ஆடி இருப்பாங்க. அவ்வளவு ஆரவாரம். தலைவர் பவர்ஃபுல்லான பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாராம் முதலமைச்சர். எந்திரிச்சாரியா கலைஞரின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகன். வறட்சி நிவாரணம் என்று வருடா வருடம் கொடுக்கக்கூடிய தொகுப்பை பற்றி நாங்கள் பேசவில்லை. விவசாயிகளுடைய வறட்சி நிவாரணத்தை தான் நாங்கள் கேட்டோம். தொகுப்பு நிதிக்கும் நிவாரணத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. இது பேப்பர் படிச்சா தெரியாது. விவசாயிகளை நேரடியா சந்திக்கணும்னு சொன்ன உடனே வாங்கினாரியா 5000 வாட்ஸ் பல்பு டமக்குன்னு அப்போ உட்கார்ந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கல. அவருக்கு பல கண்ட ஆட்கள்லாம் எந்திரிச்சு பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பல்பு வாங்கினா தெரியுமா? நம்ம வேளாண்மை துறை அமைச்சர், அவர் பேரு மறந்து வினோத், மாண்புமிகு வினோத் அவர்கள்
வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில வச்சு சாமி கும்பிட்டு வந்தாரு. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ராமமும் மொட்டையும் தான். திருப்பதினா ராமம், இன்னொன்னு என்ன மொட்டை. விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணாமல் ராமம், காவிரி நீரை திறந்து விடாமல் மொட்டை அப்படின்ட்டு அவரு பெரிய நம்ம கவிஞர் காசிமுத்து மாணிக்க மாதிரி இவ்வளவு நாள் சூரியனால் மக்களுக்கு வேர்த்தது, இப்பொழுது சூரியனுக்கே வேர்த்திருக்கிறது. இதுக்கு முதலமைச்சர் சிரிப்பார்னு பார்த்தா அவருங்க, ஏண்டா விளங்காத பிட்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தாரு. எங்க அண்ணன் சிங்கம் ஓ பன்னீர்செல்வம் எந்திரிச்சாரியா, 1000 ராக்கெட்டுகள் விட்டாலும் சூரியனை யாரும் நெருங்க முடியாது, அந்த சூரியனை யாரும் தொட முடியாதுன்னு யார் சொன்னா? எங்க அண்ணன் ஓபிஎஸ் எந்திரிச்சு சொன்னார். அவரு கொடுத்தாரு பாருங்க ஒரு பல்பு, மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையனுக்கு. நீங்கள் யாருடைய படத்தை இப்பொழுது பாக்கெட்டில் வைத்திருக்கிறீர்கள்? யாரு? எங்க ஐயா செங்கோட்டையன். பெரிய கண்டுபிடிப்பு. நான் பாருங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை பாக்கெட்டில் வச்சிருக்கேன். அதுக்கும் ஓபிஎஸ் கொடுத்தாரு 2000 வாட்ஸ் பல்பு. நான் எந்த கட்சியில் இருக்கிறேனோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக தலைவருடைய படத்தை வச்சிருக்கேன். உங்களை மாதிரி போட்டோவை வச்சு ஏமாத்துறவன் நான் இல்லைன்னாரு. அந்த கட்சியில் இருக்கவங்க விஜய் படத்தை தானே பாக்கெட்ல வச்சிருக்கணும். இது என்ன மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாழுமா? வாங்கினாரா பல்பு? அதுக்கடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர், எல்லா அமைச்சருக்கும் அவர் தான் எந்திரிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சு நீட் தேர்வை முதலில் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தது அன்று துணை அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் திமுக. எந்திரிச்சார் நம்ம கொறடா. துணை அமைச்சர்லாம் தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாதுங்க. அன்னைக்கு இருந்த குலாம் நபி ஆசாத் அவர் தான் அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்த நீட் தேர்வை எங்க மாநிலத்துக்கு நாங்க வைக்க மாட்டோம்னு சொல்லி மற்ற மாநிலங்கள் எல்லாம் நீட் தேர்வை நடத்திய போது அதை மறுத்து நீட் தேர்வை நடத்தாமல் தடுத்த தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்னாரா? வாங்கினாரா ஒரு பல்பு? ஏதாவது நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கப்ப டக்குன்னு டேக் டைவர்ஷன் எடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு அமைச்சர் வச்சிருக்காங்க. அவர் தான் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர். வேற என்னமோ பேசிட்டு இருக்க. அவர் எந்திரிச்சு 4 ஆண்டுகள் எதற்கும் பயப்படாமல் இருந்தவர் எங்களுடைய முதலமைச்சர். உன்னை இப்ப அதை யாராவது கேட்டாங்களா? காவிரி தண்ணியை பத்தி பேசிட்டு இருக்கான். 4 வருஷம் பயப்படாம இருந்தாராம். நான் மட்டும் சட்டமன்றத்தில் இருந்திருந்தேன்னா இந்த பதில் சொல்லியிருப்பேன். உங்கள் முதலமைச்சர் எதற்குமே பயப்படவில்லை என்று நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்தார். கரூரிலே 41 பேர் இறந்த பிறகு 40 நாட்கள் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்ததற்கு பெயர் வீரமா பயமான்னு கேட்டிருப்பேன். நான் கேட்கணும்னு நினைச்சாங்க. அதான் நம்ம சபாநாயகர் ஒருத்தர் யாரையுமே பேச விட மாட்டேங்கிறாரு. அவருக்கே தங்கம் தென்னரசு பல்பு கொடுத்தாரு. பொய் அப்படிங்கிற வார்த்தையை நிதியமைச்சர் சொன்னோன்னே பொய் என்ற வார்த்தையை கூறக்கூடாது, சட்டமன்றத்தின் விதினாரு. நம்ம முன்னாள் நிதியமைச்சர் தம்பி தங்கம் தென்னரசு எந்திரிச்சு பொய் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று விதி கிடையாது, உறுப்பினர் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்லத்தான் கூடாது என்று விதி. திருக்குறளை காமிச்சார். பொய்மையும் வாய்மையிடைத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் அப்படின்ற திருக்குறளை நான் சட்டமன்றத்தில் சொல்லும் போது பொய்யின்னு அதுல வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லாம விட முடியுமா அப்படின்னாரு. பல்பு ஃபைனல் பல்பு தெரியுமா? 3 மாதங்களில் 15,000 கோடி கஜானாவில் கொண்டு வந்து சேர்த்தோம். யாரு? மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன். தங்கம் தென்னரசு எந்திரிச்சு அந்த 15,000 கோடி என்னென்ன இதில் வந்துச்சுன்னு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம்னாரு. It is impalpable and unpsychical for us. Expected. என்ன எக்ஸ்பெக்டட் தெரியல. எதிர்பார்த்தோம் வந்துகிட்டு இருக்குன்னு தேவையாங்கிறேன் நான்.
நேரம் நம் தலைவர் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தால் எங்கள் சகோதரிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கிடைச்சிருக்கான். 3 பொருள்களை நேரம் வீட்டில் வாங்கி நீங்க சேர்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் அல்வா. அண்ணன் சீர் ஒவ்வொரு அது எப்படி பேசினாரு மேடையில பிரச்சாரத்தை, நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் அனைத்து பெண்களும் பேருந்திலே இலவச பயணம் செய்யலாம். 5 கிலோ அல்வா மாவே இல்லாம கிண்டி நம்ம சகோதரிகள் கொடுத்து அதையெல்லாம் ஏற்கனவே என் தலைவன் கொடுத்த அந்த திட்டத்துல தாயா மகளிர் விடியல் பயணம் என்ற விடியல் பயணம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுலயும் விடியல் என்ற வார்த்தை எடுத்திருக்காங்க. விடியல் என்றால் என்ன அர்த்தம்? இருளை நீக்குகின்ற வெளிச்சம். இருண்ட ஆட்சிக்கு விடியல் என்றால் பிடிக்காது. அதனாலதான் விடியல் என்ற வார்த்தையை நீக்கி இருக்கிறார்கள். பேரை மாற்றுவது ஏன்? தலைவர் கலைஞருடைய பெயரை எடுத்துவிட்டு கலைஞர் இல்லம் என்ற திட்டத்தை என்னமோ ஒரு இல்லம்னு மாற்றி வச்சிருக்காங்க. என் தலைவருடைய பெயரை நீக்குவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவோ நின்றுட்டு இருக்காங்க. என் சகோதரியும் காவல்துறை அதிகாரியா அப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு நின்று அப்படி ஒரு சலிட் அடிக்கிறாங்க பார். அந்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் தன் அதிகாரத்தை செலுத்தும் போது அவர்களிடம் வாழ்ந்து கொண்டிருப்பது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். நீங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இலவச அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறீங்களே, அந்த பேருந்தை அரசுடைமை ஆக்கிய தலைவன் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். எத்தனை திட்டமையா சொல்றது என் தலைவரை பத்தி. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். என் தலைவர் மீது அன்று முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சர்க்காரியா கமிஷன் என்று அவர் நிறைய ஊழல் செய்தார்னு ஒரு கமிஷனுடைய விசாரணை நடக்குது தலைவர் பேர்ல. அந்த சர்க்காரியா கமிஷன்ல தலைவர் மீது கொடுக்கப்பட்ட ஊழல் பட்டியலெல்லாம் அந்த கமிஷனை விசாரிக்கக்கூடிய ராஜகோபால் அப்படிங்கிற சிபிஐயோட டைரக்டர் ஜெனரல் அவர் தான் வந்து விசாரிக்கிறாரு. எம்ஜிஆர் யாரோ எழுதி கொடுத்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆதாரம் இல்லாமல் கையெழுத்தை போட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அந்த ராஜகோபால்ங்கிற சிபிஐ டைரக்டர் ஜெனரல் கோபாலபுரத்துக்கு விசாரணைக்கு போறாரு. கூட தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர். தலைவர் உட்கார்ந்துருக்காரு. உள்ள நுழைஞ்சோன்ன நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம். தலைவர் வாங்க வாங்க உட்காருங்க, காப்பி விடுறீங்கள? சிபிஐ காரனுக்கு காப்பி மூட்டை முடிச்சோட இருக்கேன், கைது பண்றதுன்னா கூட்டிட்டு போங்கன்னு இருக்காரு. ஐயா நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம், கைது பண்ண வரலங்க, விசாரணைக்கு வந்திருக்கோம். அந்த தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் ஒரு பைய வச்சிருந்திருக்காரு. அந்த பையவே தலைவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எதுக்குடா விசாரணைக்கு வந்து இத்தத்தண்டி மூட்டையை எதுக்கு பக்கத்தில் வச்சிருக்காரு? எல்லா விசாரணையும் முடிஞ்சோன்னா அந்த பையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா டேப் ரெக்கார்டர் உள்ள வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு எப்படி சிசிடிவி கேமரா மாதிரி அன்னைக்கெல்லாம் இல்லை. அதனால டேப் ரெக்கார்டரில் தலைவருடைய விசாரணையை பூரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தலைவர் ரெக்கார்டெல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு இருக்காரு. இல்லை அது தெரியாமல் பண்ணிட்டீங்கல்ல, என் மீது ஏதாவது குற்றம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதற்கு விளக்கம் தருகிறேன் என்று சொன்னார். இதுவரை அந்த குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. என் தலைவரை பார்த்து அன்னைக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு ஒரு திருக்குறளை சொல்றாரு. தன்னை எதிர்த்து சமர் புரிய வந்தவனிடம் நடுக்கத்தை காட்டாமல் எவன் இருக்கிறானோ அவன் தான் தலைவன். அந்த திருக்குறளை எழுதியிருக்காரு யாரு? அன்னைக்கு சிபிஐ டைரக்டர் ஜெனரலா இருந்த ராஜகோபால் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இந்த சம்பவத்தை எழுதியிருக்காரு என் தலைவன் டாக்டர் கலைஞரை பத்தி. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ளூக்ல 1000 முதலமைச்சர்கள் நமக்கு கிடைப்பாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவன் இதுவரைக்கும் வேற எந்த இயக்கத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க. தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொன்னார் பாரு. இந்த துணிச்சல் வேற எந்த தலைவனுக்கு வராதியா?
கரூரில் 41 பேர் இறந்த பொழுது இந்த என்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து போனார்கள், இந்த இறப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்வதற்கு துணிச்சல் இல்லாமல் ஓடி ஒளிந்த தலைவர்களுக்கு மத்தியில் என் கழகத்தின் தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்ன எதையும் தாங்கும் இதயமான இரும்பு மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடப்பாங்களா? எல்லாமே டுபாக்குராயா. ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் பாட்டுக்கு போட்டோல இருக்கவர தலை அப்படின்னு அவர்கிட்ட இருந்து சவுக்க வாங்கி, நீ ஏன் சொந்தமா கடையில் போய் சவுக்கு வாங்க, எதுக்கு அவர் கையில இருந்த சவுக்க புடுங்குற? எம்ஜிஆர் அன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளையில அந்த பாட்டு எப்படின்னு தெரியுமில்ல, பெஞ்சமின் எனக்கு தெரியாத பாட்டா? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அதை எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தான் எழுதியிருந்தது. அன்னைக்கு காங்கிரஸுக்கு இன்னொரு பேரு காக்கான்னு பேரு. அதனால காக்கைனா அவங்கள குறிச்சிருவாங்கட்டு சென்சார்ல எடுத்துட்டு என்ன வார்த்தை போட்டாங்க தெரியுமா? எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீ எல்லாமே ஓசி தானா? சவுக்கு எம்ஜிஆர்ட்ட வாங்கின ஓசி. கொடியில பாத்தீங்கன்னா 2 யானைக்குட்டி. இது எதுன்னா முத்தூட் பைனான்ஸோட, முத்தூட் பைனான்ஸ் பாத்திருக்கீங்களா? அதுல 2 யானைக்குட்டி தான். அந்த கொடி பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி சங்க கொடியா. அவங்க இப்ப கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்க நாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க ஜாதி சங்கத்துக்கு இந்த கொடியை போட்டேன், இவங்க எடுத்துட்டாங்க 3 கலரை போட்டு. அவர் பேசுற ஒரு வார்த்தை கூட எங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட இருந்து எடுத்தது. நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறார்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரும்பு திரையில எழுதின பாட்டு. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும், நிலைமை என்னவென்று தெரியுமா? பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு. அதுவும் துப்பாக்கூர். எங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏதோ கூட்டத்தில் மக்கள் பேசியதற்கு பதில் சொன்னதற்காக பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று கைது செய்தீர்களே. ஜனநாயகன் படத்துல வில்லனை திட்டுவதற்கு ஒரு வார்த்தையை இன்னைக்கு முதலமைச்சர் பயன்படுத்தி இருக்காரு. அதை விட பெண்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை உண்டான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் பாட்டை மட்டும் பாடினாரு. 5 நிமிஷம் முடிச்சிடறேன். எம்ஜிஆர் இவருக்குன்னு இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, பாடவா? ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே, அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். கரூர் பிரச்சனையில தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க ப்ரோ. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளியிருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். அன்னைக்கு எம்ஜிஆர் பாடிட்டார். வெயிட் ப்ரோ வெயிட் இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பேர் உள்ளமல்ல, உள்ளத்தில் இருப்பதை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன், ஊரார் பணத்தில் உயிரை வளைப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன், உலகத்தில் கோழைகள் தலைவன், நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல. இன்னொரு பாட்டு இன்னைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் பாடியிருக்கார். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும்,
பொய்யே சொல்லாதது. பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு பனையூருக்கு போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் அறிவேன், எதுவான போதிலும் சத்தியமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என்றும் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே ப்ரோ. உங்க கூட இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் நம்பி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நாங்க எங்க உடம்புல இருந்த கோமணத்தை நாங்க கழட்டி போட்டோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பட்டு வேட்டி. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறீங்க. நாங்க முகம் துடைக்கிறதுக்கு வச்சிருந்த கர்ச்சிப்பு தான் இன்னைக்கு நீங்க தோல்ல போட்டிருக்க துண்டு. நாங்க கையில வச்சிருந்த குச்சி தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கூட்டணி கட்சியினுடைய ஆட்சியில இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சியே ஒன்னொன்னா அப்படியே பாக்குது, என்னடா அப்படின்ட்டு. நான் என்னைக்கு வைகோ அண்ணன் போய் சேர்ந்தாரோ நான் முடிவு பண்ணிட்டேன், மேட்ரு சீக்கிரம் சிந்தாபாத் ஆயிருந்தாங்க. சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் அப்படின்னார்ல, என் தலைவர் இப்படி தான் காமிச்சார். என்ன அர்த்தம்னா பேசி முடிச்சிட்டோன்ட்டு. அதை கூட ஒழுங்கா காட்டாம இந்த அப்படின்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் தொடர்ந்து கழுத்தறுக்க போறேன், காத்திருங்க. 6 சிலிண்டரா ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அவரு அந்த கூட்டணி கட்சினா எங்க அண்ணன் வைகோ அவர்கள் என்னைக்கு போனாரோ, அவர் வெளியிட்ட புஸ்தகத்தை அவர் வெளியிடுவார், கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டாரு. போனா நமக்கு அதான் கடைசி நிகழ்ச்சி ஆயிரும். வேணாம்டா, இந்த பம்பரம் எந்த சாட்டை சுத்தினாலும் சுத்தும் போல இருக்கு, இது வேலை. இன்னும் எப்படியும் ஒரு 3 மாசத்துல தனுஷோட கட்சியில அண்ணன் வைகோ அவர்கள் இருப்பார். உலகத்தில் உள்ள தலைவர்களிலே நான் மிகச்சிறந்த தலைவனாக தனுஷ் அவர்களை பார்க்கிறேன். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லர் இருக்கிறாரே, ஹிட்லர் பேசினாலும் பேசுவார். உண்மையில் வைகோ அவர்கள் மேல நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளனை என் வாழ்க்கையில் இதுவரை நான் பார்த்ததில்லை. அவருடைய பேச்சுக்கு நான்லாம் அடிமை. ஆனா அரசியலில் இப்படி ஒரு கேவலமான மனிதன், இப்படி ஒரு துரோகியை நான் பார்த்ததில்லை. துரோகிங்கிற வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும். என் தலைவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் புண்பட்டது எப்போது, பண்பட்டது எப்போது? தலைவர் சொன்னார், முதல் துரோகத்தை சந்திக்கும் போது புண்பட்டேன், தொடர்ந்து துரோகங்களை சந்திக்க சந்திக்க பண்பட்டு விட்டேன் அப்படின்னார். இன்னைக்கு பண்பட்ட ஒரு தலைவர் தாயா என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்கேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு பூட்டை பூட்டிட்டு வீட்டில இருந்து போயிடுறாங்க. சாவி காணா போயிருது. சாவியை காணா போட்டவே வீட்டு ஓனர் பூட்டை வந்து திருப்பி திறக்கணும்னு பார்க்குறாங்க, சாவி இல்லை. என்ன பண்ணுறது? எம்ஜிஆர்னா பின்னாடி வந்து டம்முன்னு இடிப்பார், திறந்துறான். பார்க்குறாங்க, பெரிய திண்டுக்கல் பூட்டு, மாட்டு சாவிலாம் போட்டு பார்க்குறாங்க, திறக்க முடியல. என்னடா பண்ணாங்க? சுத்தியில் எடுத்து ஓங்கி பூட்டை உடைச்சான். அப்போ பூட்டு சொன்னுச்சு, காணா போட்டவனுக்கும் தண்டனை கிடையாது, பூட்டிட்டு எங்கேயோ கிடக்கிற சாவிக்கும் தண்டனை கிடையாது, கடமையை சரியாக செய்த பூட்டுக்கு தாண்டா தண்டனை கொடுத்துருக்காங்க. கடமையை சரியாக செய்த என் தலைவர் என்று தோற்றிருக்கலாம். அப்படி தோற்ற என் தலைவன் பண்பட்டு நாளை இதே தமிழகத்தை மீண்டும் ஆழ்வார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு கல்யாண வீட்டில் வாழை மரம் கட்டியிருப்பாங்க. 3 நாளைக்கு அந்த வாழை மரம் ஜேன்னு இருக்கான். கல்யாண வீடு முடிஞ்சோடனே வாழை மரம் கீழே கிடக்கும். பயில ரயில் வண்டி விளையாடுவேன், வாழைக்காயெல்லாம் பிச்சுட்டு போயிடுவாங்க, குப்பையில் கிடக்கும் வாழை மரம். ஆனால் ஒரு கட்டிடத்தை கட்ட பயன்படுத்துகின்ற சாரத்தை பார்க்கல சவுக்கு மரம். கட்டிடம் கட்டியவுடன் மீண்டும் லாரியில் அதை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு கட்டிடம் கட்டுவதற்கு அந்த சவுக்கு மரம் மீண்டும் போய் கொண்டிருக்கும். இன்னைக்கு கல்யாண வீட்டில் கட்டப்பட்ட வாழை மரம் போல் இந்த தாவேக ஆட்சி. ஆனால் மக்களுக்கு தொடர்ந்து உழைக்கும் சவுக்கு மரம் போன்ற எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கட்சி தொண்டர்களை
எங்கள் கழகத்திடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தில் முதல்வர் ஆவார். எங்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்ற படைத்தலைவனின் போருக்கு பின் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், எங்கள் நிரந்தர முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்,